நீட்டம் முழுசா துண்டு தலையிலேயே விழுந்துருச்சு. நானும் அந்த ரோஸும் கைய கோத்துக்கிட்டு அந்த கப்பல்ல சுத்தி சுத்தி வந்தோம். அந்த கப்பலே எங்களை பார்த்து எங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து காரி துப்புச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தொடச்சு போட்டுட்டு நானும் அந்த ரோஸும் பல விஷயங்கள் நடந்தது. அப்ப பிறந்தது தானே அது? உடனே பிறக்கும். ஆமா ஆமா. ஒரு நாள் அந்த ரோஸ் பயமுள்ள என் பேரை சொல்லி அந்த கப்பல்ல இருக்கிற அண்டாச்சி கடையில அக்கௌண்ட் வச்சு குச்சி ரொட்டி குருவி முட்டாயை தின்னு விட்டு அவ பாட்டு நைஸா கிளம்பிட்டான். அந்த அண்ணாச்சி வந்தாரு. என்ன கேட்காத கேள்வி இல்ல, பேசாத பேச. Let's welcome him. I am Singarai. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அதாவது எம இங்கிலீஷ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இப்பதான் நாங்க பாக்குறோம். அது இருக்கட்டும், யமனுக்கு இந்த பாட்டு போட்டு எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? எம பாட்டா இருக்கு. எம பாட்டா தான் இருக்கு. கான்செப்ட் போயிடலாம் மேடம். சரி, நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், உங்க கான்செப்ட் போங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்படி பண்ணா கூட லைட்டா என்னது? இல்ல லைட்டா பண்ணுங்கன்ற, வேற ஒண்ணும் இல்ல. கான்செப்ட் மறக்கிற அளவுக்கு பண்றாங்க. இதுதான் கலக்க போகுது யாரு செட்டா? பரவாயில்ல, யமலோகத்தோட பெருசா தான் இருக்கு. இது என்னங்க இவ்வளவு பேரு? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்களாமே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறா? சிரிச்சா ஆயுள் கூடும், நோய் நொடி வராது. அது உங்களுக்கு நல்லது. உங்க பாட்டு என் பழப்புல தானே மண்ணெல்லி போறீங்க. ஒரு நிமிஷம் சார், நான் அப்பவே சொன்னேன். போன எபிசோட்லயே நீங்க நான் பேசுற டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்பவும் இது மாதிரி பேசுனீங்கன்னா என்னால முடியாது. ஓகே ஓகே ஓகே. எதுல விட்டேன்னு எனக்கே தெரியல. ஓகேல விட்டீங்க. ஒண்ணும் இல்ல, யோசிச்சேன். இதே போலதான் ஒரு கேஸ் கூட சிக்க மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை நான் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ஈ காக்கா கூட காணும். என்னடான்னு கேட்டா, எல்லாரும் கலக்க போகுது நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தரும் வெளியே வர மாட்டேன்றாங்க. அதனால மறாத நாள் சனிக்கிழமை போனேன். என்ன கேஸ்? நான் கயிறை வீசாமலே அதுவே தானா வந்து மாட்டுது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, என்னடா பாலாஜி எப்பவுமே ஃபர்ஸ்ட்லயே வருவானே, இப்ப என்ன லாஸ்ட்ல வந்திருக்கான்னு பாத்துட்டீங்க. நான் வந்தது எரும மாடு, அது மெதுவா தான் நவருது. நான் வரும்போது எனக்கும் இந்த மாதிரி கார்ல வரணும், பைக்ல வரணும்னு ஆசைதான். ஓட்டு தெரியாது. அப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டின்னு வந்தாலும் இந்த போலீஸ்காரங்க என்னென்ன கேட்கறாங்க? லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்கறான். பரவாயில்ல. ஆனா எங்கிட்ட லைசன்ஸ் கேட்டாங்க பாத்தியா, அவங்க லைசன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு மறந்துட்டு கேட்கறாங்க. பாப்போம் யாராச்சும் சிக்கிறானா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இதுதான் முதல் தடவை மதன் பாபு லேடிஸ் வாய்ஸ் சிரிச்சு. பாலாஜி மேடம் இருங்க, உங்களை கான்செப்ட் பண்ண விட்டேன்னா அப்ப இருக்கு. மல வரும்போது நம்ம நிமிஷம் மல, ஆனா கான்செப்ட் எப்படி எப்படி போகுது மல. அது அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ்க்கு எப்படி போடும்? அட்ரஸ் கட்டி ஏன்டா சிரிக்கிற? யார் சிரிக்கிற? உங்களை பார்த்தா சிரிப்பா வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஆஸ்கர்? என்ன பார்த்தா சிரிக்க கூடாது, பயப்படும். நான் யமன்டா, யம. என்ன சார் விளையாடுறீங்க? ஏய் விளையாடலடா, நான் யமன்டா. அட போங்க சார்,
தமாஸ் பண்றீங்க? சத்தியமா நான் எவன்டா? அனுபவம் தான். ஏதோ ஸ்டுடியோல எது ட்ரெஸ் எடுத்து மாட்டி வந்துட்டு எவன் ஆப்பாவா சத்தியமா சொல்றா எவன்டா? ஏமா அப்படி? இதுக்காக இல்லடா ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்து வந்து காட்ட முடியும். எமனா நான் எப்படி நான் விடுதேன்? சிரிக்காதா, எருமை மாடு பயந்து ஓட போகுது. என்ன எருமை பேச்சுது? அடி செருப்பால நாய். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? ஹலோ, இது மாடு நாய்ங்கிற? நீ வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து வரைக்கும் அந்த எருமை என் கூட வந்தது, இன்னைக்கு அவன் கூட போயிட்டியா? என்னையா சொல்ற? என் கூட தான் இருக்கு. ஏய், நீ இப்பதான் எம வேஷ போட்ட, நான் உனக்கு முன்னாடியே போட்டேன் தெரியுமா? நீ எம வேஷம் போட்டா தான் எம மாதிரி இருப்ப. நான் எம வேஷம் போடாமல நடந்து வந்தாலே எம மப்டியில வர மாதிரி இருக்கும் தெரியுமா உனக்கு? தாங்க முடியலையா. ஏன்டா இப்படி ஒரு எவளா யாருமே பயப்பட மாட்டேன்றீங்க? சத்தியமா சொல்றா எவையா எவையா எவையா. அடையா கூறு கட்ட குக்கரு குக்கரு. என்ன எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? யார் இது? வாங்க சார், நீங்க மட்டும் நான் நம்பிட போறீங்க. எதை நம்ப கூடாது, எதை நம்பணும்? நான் யமன் சார். என்னடா இது புதுசா காமெடி அடிக்கிற? நீ யமன்றத நான் எப்படி நம்ப முடியும்? உனக்கு சாவோட எனக்கு தெரியுமா? என்கிட்ட கேக்குறியா? என்கிட்ட கணக்கா சொல்லட்டுமா? நீ தப்பு தப்பா சொல்லுவ, நான் சொல்றேன் பாரு. சுனாமியில செத்தவங்க 1 லட்சத்தி அவ்வளவு, பூகம்பத்துல செத்தவங்க 2 லட்சத்தி இவ்வளவு, ஆக்சிடென்ட்ல செத்தவங்க 3 லட்சத்தி அவ்வளவு. இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க பேச்சுக்கிட்டு இருந்தீங்களா, இத கையில் எடுத்து நானே மாட்டிக்கிட்டு நாட்டுக்கு ஐயா நாட்டுக்கு. உங்க புள்ளி விவரத்தை என்னால தாங்க முடியாது ஐயா, தாங்க முடியாது. இதுக்கு மேல போக முடியலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வண்டி நகர மாட்டேங்குது. அதனால இத்தோட முடிச்சுக்கிற. ஒரு நிமிஷம் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணு. நான் இதை மிரட்டி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பணியோட கேட்டுக்கிறேன். நான் எந்த கெட்டப்பு போட்டு வந்தாலும் சிரிக்கிற கெட்டப்புக்கு சிரிங்க, சிரிச்சான கெட்டப்புக்கு கொஞ்சம் மிரளுங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்தாலா எந்த கெட்டப்புல தான் அவங்க இருக்கு? அப்பவே சொல்லலாரு எனக்கு இந்த எவ வேஷம் போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க. கீட்டத்தை தூக்கி மாட்டீங்க தலையில. வெளியே வரும்போதே ஒருத்தர் வீச்சு பிள்ளை இப்பதான் வரியான்னு கேட்கிறான். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இத்தா பெரிய மீசியை பார்த்து இன்னொருத்த கேட்கிறான். மருந்து வலை இதால வெள்ள வெள்ள சொல்ல மீசைக்கு கூட வித்தியாசம் தெரியல. பாலாஜி சொல்லுங்க மேடம். யார் வந்தாலும் டக்குன்னு சிரிக்க வராது எனக்கு. உங்களை பார்த்தா மட்டும் நீங்க வந்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும் பாலாஜி. சந்தோஷம் மேடம். அதுவே தெரியும். அதாவது மனுஷனுக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உங்க கிரீடம் தான் உதாரணம். கொஞ்சம் குனிஞ்சு வணக்கம் கூட சொல்ல முடியல பாருங்க. அதான் சார், நல்ல முயற்சி. இந்த கெட்டப் நீங்க காமெடிக்கு போட்ட மாதிரி தெரியல, உண்மைதான். சீரியஸான ஒரு எமனுக்கு என்ன பர்ஃபெக்ஷனா ஒரு காஸ்டியூம் போடுவாங்களோ அதை போட்டிருக்கீங்க. அதாவது எமமா நடிக்கணும்னு கொஞ்சம் கோமாளித்தனம்லாம் பண்ணல, நீங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. சீரியஸ் எமனா இருக்கிறீங்க, பயமா இருக்குது. ரொம்ப பயப்பட மாதிரியா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க ஒரு ஆளாச்சும் பயந்துக்கிறீங்களே. ஏய் விஜயன், என்ன இது கெட்டப்பு? அதுவா, ஷூட்டிங்ல இருந்தேன், அதான் அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்படியா? ஷூட்டிங்னு சொல்ற ஒரு குண்டடியை கூட காணோம். ஐயோ ஆமா, போதும் போதும். சரி சரி, நீ சப்போஸ் நீ நடிக்க வரலன்னா என்ன பண்ணிருப்ப? நடிக்க வரலன்னா ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன். போயிருக்க வேண்டியதானே, அதான் வரலையே. சரி சரி விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த காலத்துலலாம் வேலை கிடைக்குதுன்னா அவ்வளோ ஈஸியா? கண்டிப்பா. நம்மளுக்கே வேலை கிடைக்கலன்னும் போது ஐயா, நாங்க வந்து ஏரிக்காரில குளிப்போம். ஏரிக்கதுல எரும மாடு தான் குளிக்கும். ஒத்துக்கிறேங்க. உனக்கெல்லாம் வாஷ் பேஷனே ஸ்விமிங் பூல் மாதிரி. சரிங்களா? நீ வரும்போது எடுத்துன்னு வந்தியோ, போகும்போது எதுவும் எடுத்துன்னு போக கொடுத்தல. இதான் உண்மை. வரும்போது எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், போகும்போது எல்லாம் கொண்டு போக போறோம். ஒன்றும் இல்லை. இறப்பு பிறப்பு நடுவுல கொஞ்சம் கேப். அந்த கேப்ல சந்தோஷமா இருங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க.